ஓகேப்பா நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாதம் இந்த படத்துக்கு கமிட் பண்ண போகிறோம், திஸ் இஸ் வொர்த் இட், ஹவு டு யூ ப்ராசஸ் தட்? அதான் சார் இந்த டைம் எனக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது சார். அதை வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அந்த கதையை கேட்போம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்னாடிலாம் நான் என்ன நினைப்பேன், ஹீரோ என்ன பண்ண போகிறாப்புல, ஸோ நம்ம மேலே ஃபோக்கஸ் போகும் சார். அவன் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஓகே சார் ஹீரோ சார் இங்கே போகிறான், நம்ம வந்து ட்ராவல் வந்து ஹீரோ மேலே இருக்கும். நம்ம மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் விட்டுருவோம் சம்டைம்ஸ். பட் இப்போ அது இந்த கேரக்டரே மறந்துடுவேன். இப்போ நம்ம தான் அதை கேரக்டர் பண்ண போகிறோன்றதே மறந்துட்டு தான் வி சிட் சிட் ஆன் அ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன். அது லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச்டு சார். அது வந்து நம்ம கனெக்ட் ஆகுதா, அதுக்கப்புறமா தான் கேரக்டருக்குள்ளே போயிட்டு ஐ வில் டிஸ்கஸ் வித் த கேரக்டர். ஸோ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சர்டன் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் அது கனெக்டிவிட்டி நம்ம பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும். அதெல்லாமே வந்து கதை சொல்லும் போதே எனக்கு தெரியும், ஓகே ஃபைன் வீ கேன் டூ சம்திங் ஆன் டு திஸ் கேரக்டர் அப்படின்னும் போது தான் ஐ செலக்டட் சார். பட் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட், வி கிவ் 100%. நான் எங்கேயுமே வந்து அலூஃபா ஜஸ்ட் லைக் தட் என்னை பண்ண முடியாது. ஆஸ் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4-5 படம் ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோன்னா பரவாயில்ல, பட் இதுதான் அப்படின்னும் போது வி ஹாவ் டு கிவ் ஆர் 100%. அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஐ வாண்ட் சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ் இன் ஈச் ஃபிலிம் அண்ட் விச் ஐ திங்க் ஐ வில் கீப் டூயிங் இட் சார்.